மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு குவயர் மெம்பர்ஸ் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதகை மறை மாவட்டம் புனித லூர்தன்னை ஆலயம் இந்து நகர் பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அதை விட ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, இன்னைக்கு அவங்களும் நானும் ரொம்பவே மேட்சிங்காக வந்திருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இது எங்கள் பங்குலேருந்து நான் குவயர் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாடுறோன்னு நேயர்களுக்கு சொல்லிடலாம். நீயே எந்தன் தெய்வம் என்ற பாடலை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதன் மூலியமாக கடவுள் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அதனால் அவர் எனக்கு தெய்வமாகவும் தேடலாகவும் ஜீவனாகவும் எல்லாமாவும் இருந்திருக்கிறாரு. அதனால தான் இந்த பாட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகே, ஆம் நேயர்களே, கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே. அவர் தான் நம்ம ஜீவன், அவர் தான் நம்ம எல்லாம். ஸோ அதையே நம்ம மனசில் வச்சுட்டு கடவுளை பாடி புகழ்வோம். நீயே என்
ரொம்ப இனிமையா இருந்துச்சுன்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சாங் என்னதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, நம்ம என்ன பாட்டு பாடலான் இருக்கோம்? ஆண்டவர் திருத்தலத்தில் என்ற பாடலை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எதுக்காக? கடவுள் நமக்கு நிறைய அற்புதமும் அதிசயமும் செஞ்சிருக்காரு. அதனால அவரை நம்ம எந்த நேரத்திலையும் எப்பொழுதுமே புகழணுன்றதுக்காக இந்த பாடலை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆம் நேயர்களே, கடவுள் நமக்கு செய்யற நன்மைகள் எண்ணிலடங்கா. அவரை எவ்வளவு நம்ம புகழ்ந்தாலும் அதுக்கு இணையே இல்லை. அதனால நம்ம கடவுளை பாடி புகழ்ந்துட்டே இந்த பாடல் மூலியமா அவரை போற்றுவோம். கடவுளை பாடி புகழ்ந்தவாறே அடுத்த பாடல் என்னவென்று கேட்போம். சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் சாங் என்ன பாட போறோம்? என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க அப்படின்ற சாங் நம்ம பாட போறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் காலைல முழிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு எல்லா விஷயத்திலும் துணையா இருக்கிறாரு, நம்ம வாழ வைக்கிறாரு. அதனால இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பாட போறோம். ஆம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ வைக்கும் கடவுளை நாம் பாடி புகழாவிட்டால் எப்படி? ஆம், எங்களோடு இணைந்து நீங்களும் கடவுளை பாடி புகழுங்கள். என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க, என்ன குறை வரும் எனக்கு? என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க, என்ன குறை வரும் எனக்கு? இயேசு நாமம்
என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. உணவர்கள் எல்லாம் நடந்தனர் இந்த இயேசுவின் வல்லமையா. ஒளிதனை இழந்தோர் விழிதனை அடைந்தார் கர்த்தரின் கருணையினால். உணவர்கள் எல்லாம் நடந்தனர் இந்த இயேசுவின் வல்லமையா. ஒளிதனை இழந்தோர் விழிதனை அடைந்தார் கர்த்தரின் கருணையினால். நம்பி வந்தேன் நல்லவரே, நன்மையெல்லாம் தந்து என்னை என்றும் காக்கும் வந்த தெய்வமே. என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் வாழ்கவே. இறைவனின் நாமத்தை வாழ்த்திய நாம் அடுத்த பாடல் என்னவென்று கேட்போம். சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் சாங் என்ன பாடலான் இருக்கோம்? எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் பாடப்போகிறோம். எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். கடவுள் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துறார். ஆம் நேயர்களே, நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் ஒவ்வொரு நாளும் இருக்கும் இறைவனை பாடி புகழ்வோம்.